கிழங்கு மசால் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வேக வச்சு எடுத்த கிழங்கு, தக்காளி, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறது, வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி தழை. கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. சட்டி வச்சுக்கலாம். வாங்க தாளிச்சுடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும். நசுக்கி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரைஞ்சி வச்சுக்கிற தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசிச்சு வச்சுக்கிற கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, உப்பு தேவையான அளவு. சப்பாத்திங்கிறதுனால அளவாக உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தலை கொதிச்சு வரும்போது நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அருமையான கிழங்கு மசால் ரெடி. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம இதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நான் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். வாங்க சப்பாத்திக்கு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.